ஹாய் எல்லாரும் இன்னைக்கு வந்து கிளாத் கட்டிங் பார்க்க போகிறீங்க. போன வீடியோவில் பேட்டர்னை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த டிசைனர் குர்த்தி, டிசைனர் வேர் அந்த ப்ளவுஸாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், குர்த்தியாகவும் ஸ்டிச் பண்ணலாம். அந்த டெவில் ஐ சொன்னல அந்த பேட்டர்னை இப்போ கிளாத்தில் போட போகிறேன். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பார்த்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டர்ன் மேக்கிங் வந்து காட்டியிருந்தேன். பார்க்காதவங்க ஏற்கனவே பேட்டர்ன் மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கிளாத் கட்டிங் அண்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஸ்டிச்சிங்கும் சேர்த்து போட போகிறேன். நிறைய பேர் வந்து இது கேட்டிருந்தீங்க. ஓகே, நம்ம இதை வந்து ப்ராப்பராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கிளாஸ் தான். கிளாத் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே காட்ட போகிறேன். கூட சேர்ந்து நீங்களும் அதை பார்க்க போகிறீங்க, லேர்ன் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரக்ட் கிளாஸ்லேயும் வரலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட பேஜை இப்போது ஃபாலோ பண்ணாமலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்பப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இதை மாதிரி ஸ்டிச்சிங் பற்றின வீடியோ, ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், நிறைய டவுட்ஸ் இருக்கும், டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸ் பர்ஃபெக்டாக ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். டைரெக்டாக சென்னை சாலிகிராமத்தில் இருக்க இன்ஸ்டியூட்லேயும் இந்த கிளாஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் நெக்ஸ்ட் மந்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணோம்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கிளாஸ்க்கு லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி கிளாத் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பீஸ் 1 பீஸ் 2 அப்படின்னு 2 பார்ட் நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி எடுத்தது. இதில் பீஸ் 1 நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கலர் ஃபேப்ரிக்கில் சாரியோட நமக்கு முந்தானி பகுதியிலேருந்து இதை எடுக்கிறேன். சாரியோட மெயின் பகுதியிலேருந்து இந்த பார்ட் எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் இதில் வந்து லைனிங் அண்ட் மெயின் ரெண்டுமே எடுக்கணும். தென் இந்த பார்ட் 1 எடுத்துகிட்டு ஸ்லீவும் இந்த பீஸில் தான் எடுக்க போகிறோம். அதனால் பர்ஃபெக்டாக கரெக்டாக எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி எடுக்கணும், துணியை வேஸ்ட் பண்ணாமல். இந்த சைடு எடுத்துக்கலாமா? அப்படி திருப்பி இதை சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சேர்த்து நம்ம லைனிங்கும் சேர்த்து போட்டுக்கலாம். ரெண்டும் தனித்தனியாக நம்ம போடாமல் ஒரே டைமாக போட்டுக்கலாம். இப்படி போடும். இது 1/2 மீட்டர் எடுத்துகிட்டு வந்தேன் லைனிங், இடம் பார்த்தோம். இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூவை வந்து நம்ம விட்டுடலாம். ப்ளூ இல்லாமல் இந்த மேலே இருக்க இந்த இதில் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நான் ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேட்டர்னையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுற்றிலும் எல்லா பக்கத்துலேயும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம விட போகிறோம். இப்போ இங்கே வந்து நான் எல்லா பக்கமும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், பர்ஃபெக்டான அளவு இது. இதுலேருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே நெக்குக்கு 1/2 இன்ச். எல்லா பக்கமும் நான் லைனிங் மெயின் திருப்ப போகிறேன், நெக் அண்ட் இந்த 2 பகுதிக்கும். அதுக்காக 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். எப்போவுமே பேட்டர்னில் நம்ம சீம் அலவன்ஸ் வந்து இருக்காது. மெயினாக ஃபேப்ரிக்கில் தான் நம்ம வந்து கொடுக்குறது. ஏதாவது 1-2 இடத்துல தான் என்ன பண்ணுறோம், பேட்டர்னில் வந்து நம்ம கொடுக்குறோம். சரி, இதை கட் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம வந்து பீஸ் 2 எடுத்துக்கிட்டோம். பீஸ் 2க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீஸ் 1ல் சுற்றிலும் எல்லா பக்கமும் 1/2 இன்ச் எடுத்தோம். பீஸ் 2க்கு வந்து சைட் சீம் வர்ற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணோம், 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து வெட்ட போகிறோம். சரியா? அண்ட் இங்கே போயிட்டு
இந்த இடத்தோட ஹாஃப் லைனிங்கும் எடுக்கணும். லைனிங் வைக்கல, லைனிங் இருக்கு. இங்கே சைடுக்கு 1 இன்ச்சு, கீழே ஹெம் வந்து ஸ்கர்ட் அட்டாச் பண்ண போகிறோம், அதுக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். சரியா? இப்போ லைனிங்கும் இதோட சேர்த்து வச்சுக்கிறேன், கீழ் பார்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகே சரி. இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அண்ட் இங்கே கீழே லைனிங்கை சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரே டைமில் நம்ம லைனிங் அண்ட் மெயின் ரெண்டையுமே கட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே எடுத்துட்டோம். பேக் பீஸ் எடுக்க போகிறேன். பேக் பீஸும் சேம் இதே ஃபேப்ரிக்கில் தான் பேக் பீஸ் எடுக்க போகிறேன். நெக்குக்கு 1/2 இன்ச் பேக்கில் அண்ட் ஷோல்டர் 1/2 இன்ச், அப்படியே ஆர்ம் ஹோலுக்கும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். சைட் சீம் எவ்வளவு? 1 இன்ச். எந்த இடத்துல போட்டால் எந்த டிசைன் எப்படி வரும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ டாட்டுக்கு பேக் டாட்டு அண்ட் அதோட லென்த்து இதில் பார்த்தீங்கன்னா கீழே லைனிங் இருக்குது, மேலே வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்குது. ரெண்டையுமே சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் நம்ம சேம் டைமில் கட் பண்ணிக்கலாம். நெக்கு ரொம்ப நம்ம எடுத்துருக்கிற ஃபேப்ரிக் வந்து ஃப்ளோவாக இருந்ததுன்னா லைனிங்க்கு மட்டும் நெக் வெட்டிட்டு மெயின் ஃபேப்ரிக்கு நெக் வெட்டாதீங்க. சரியா? அதில் தைச்சதுக்கப்புறம், ஏன்னா இங்கே லைனிங் மெயின் தான் நான் திருப்ப போகிறேன், தைச்சதுக்கப்புறம் நம்ம நெக்கை வந்து வெட்டிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற ஃபேப்ரிக், அதனால நம்ம வந்து அப்படியே இது பண்ணியாச்சு. அண்ட் டாட்டோட பொசிஷனில் ஒரு நாச் கொடுத்துக்கலாம். அண்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 3 இருக்க இடத்துல ஆர்ம் ஹோல் கிட்டேயும் ஒரு நாச் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்லீவ், நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வெட்டணும் அண்ட் ஸ்கர்ட்டோட பார்ட் வெட்டணும். இது மெயினாக இந்த டிசைன் பண்ணுறது எப்படிங்கிறத இப்படி தான் வெட்டணும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அதெல்லாம் வந்து நார்மலாக வெட்டுற மாதிரி வெட்டிக்கிறேன். சீம் அலவன்ஸ் வித் பஃப் ஆல்ரெடி இந்த பேப்பரில் ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி பஃப் கொடுத்துருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணி பஃப்பை வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் சைடில் 1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல நாச் கொடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிறதுனால மேலே இருக்க ஒரு 2 பீஸை மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக ஃப்ரண்ட்டுக்காக உள்வாங்கி வெட்டுறேன். உள்வாங்கி வெட்டிட்டு அந்த இடத்த நம்ம ஃப்ரண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக அந்த பீஸ் கட் பண்ணுறேன். நாச் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு எது அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ண தேவை இருக்காது. ஓகே, இப்போ வந்து பார்டர்ஸ் முடிஞ்சிச்சு. இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து கட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங்கை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது கட்டிங் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வித் எல்லாம் லைனிங்கோடு வெட்டியிருக்கேன். ஸ்லீவ் மட்டும் வித்தவுட் லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்க்கு வந்து லைனிங் கொடுக்கல. இது கொஞ்சம் நூல் குத்துற மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு வந்து ஸ்லீவ்க்கு லைனிங் கொடுக்கல. ஏன்னா வாஷ் பண்ணோன்னா கொஞ்சம் சுருங்கும், அதனால் நான் வந்து கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.